ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா QCக்கு வந்துருச்சு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஜூஸ் டாஸ்கில் கிட்டத்தட்ட ரம்யா தான் வின் பண்ணுவாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ செக்கிங்லாம் போயிட்டுருக்கு. செக்கிங் முடிஞ்சோடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். பட் ரம்யா க்ளோஸ் டு வின் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ளேயும் ஒரு 3 சண்டை நடந்துருச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கும் கமருதீனுக்கும், பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இது ஒரு சண்டை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை. அடுத்து இன்னொரு சண்டை கனிக்கும் திவாகருக்கும். ஸோ கனிக்கு இல்லை, சாரி, கமருதீனுக்கும் திவாகருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டியான சண்டைகள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சபரியோட பாட்டிலில் முதல் செக் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பாட்டிலோ 2 பாட்டிலோ செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ரம்யாவுடைய பாட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த கமருதீன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ்ஸ் எ ரெட் கார்டு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா வார்த்தைகள் உபயோகிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்டத்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்வதி மைக் போடாமல் ஒரு இஷ்யூ இருந்தது. மைக் போடாமல் அவங்க வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு நீங்கள் உடனே உக்கி போடணும் அப்படின்னு சொன்னோடனே இல்லை போட முடியாது, அவங்க சும்மா சொன்னாலே கேட்க மாட்டாங்க, இதில் உடனே சொன்னால் எப்படி கேட்பா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அங்கே பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ சப்போர்ட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனும் வினோத் உள்ளே வராங்க. என்ன நீங்கள் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி கமருதீன் கேட்குறாப்புல. இவருக்கு மட்டும் உடனே பண்ணுன்றீங்க, அவங்களுக்கு ஏன் பார்க்க மாட்டீங்க உங்கள் கேங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக கேட்டுறான். வினோத்தும் வந்து சப்போர்ட்டாக வரும்போது எஃப்ஜே உள்ளே வரும்போது டே நீ அவனுக்கு போய் சொம்பு தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை வந்து கலாச்சி விட்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம திவாகர் உள்ளே வந்துடுறாரு. உடனே உருண்டை ஏய் காமெடி ஸ்டாரு நீ எல்லாம் ஒரு ஸ்டாராடா அப்படின்ற மாதிரி உடனே அவர் மக்கள் பார்த்துப்பாங்க என்ன பெசாமடுறா அப்படின்ற மாதிரி அவர் அங்கிட்டு இருந்து சத்தம் போட கமருதீன் வந்து வார்த்தைகள் பீப் போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அரோராவும் துஷாரும் வந்து உட்காந்துக்கிட்டு கண்டிப்பாக அவர் பேசுறதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஷன் போகுது. இவங்க பண்ணதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் போத ஆக்சுவலாக அரோராவுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இப்போ கமருதீன் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிஜமாவே கமருதீனுடைய வார்த்தை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. அவர் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து வந்துடுது. பொம்பளை பொறுக்கி, அப்புறம் பொம்பளை கூட சுற்றுறாவன், அந்த மாதிரி ஏகப்பட்ட கடுமையான சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருது அப்படிங்கிறது தான். அங்கே மட்டும் இல்லை, அங்கே சண்டை போடுறாங்க. கனிக்கிட்டி நல்லா இருக்குன்னு 4 கேள்வி கேட்குறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ரூல்ஸ் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்கள், உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கப்படுது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நியாயமாக தான் பட்டுது. ஓகே. அதுக்கடுத்து தான் ஒரு விஷயம் நடக்குது, சம்பவம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது சபரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சபரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால என் மேலே இருக்க பிரச்சனை ஏதாவது இதில் காட்டினேன்னா உன்னை புதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னடா பண்ணுவேன் நீ என்னடா அப்படின்னு சொன்னோடனே திருப்பி ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி அவளை ஃபுல்லாக பொம்பளை பொறுக்கின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாரு. காமெடி ஸ்டாரு நீலாம் வந்து மனுஷனா, நீலாம் வந்து பொம்பளையை இது பண்ணுற, இந்த ஷோவில் வந்து பொம்பளைங்கிட்ட கேவலம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு திவாகர் மேலே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ திவாகரம் வந்து உன்னையும் மக்கள் பார்க்குறாங்க, நீ தாண்டா ஒரு பொண்ணோட பேரை சொல்லி பண்ண இந்த மாதிரி கதையில் சொல்லும்போது அதெல்லாம் அவங்களுக்கு அறிவு இல்லை, அதெல்லாம் வெளியே அவங்களுக்கு எப்படி போகுன்ட்டு உனக்குலாம் புத்தி இருக்கா என்னடா நீனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் வந்து திவாகர் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு நம்ம கமருதீன். ஸோ கமருதீனுடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. அதுதான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ கமருதீனுக்கு கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு மேலே மீற முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே யாராலும் பேசவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ வார்த்தைகள், நாயேன் வருது, பேயன் வருது, அடிக்க தள்ளி விட்றாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரை இந்த மாதிரி ரொம்ப கோபமாக கார ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வார்னிங் அட்லீஸ்ட் இவங்க ரெட் கார்டு கொடுக்கலனா கூட ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுங்கடா, ஸ்ட்ரைக் கார்டாச்சு. ஏன்னா ரொம்ப ஆடிட்டு இருப்பான். எப்பயும் விஜய் சேதுபதி ஆடுறப்ப வந்து அடைக்கிறோம்ல, இப்போ என்னன்னு தெரில அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேடுகட்டத்தனம். ரம்யா வந்து கனிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து நான் ஜெயிச்சா உங்களுக்கு கொடுத்துருவேன்ட்டா. ஓகே பாஸ். சுபிக்ஷா கிட்ட கனி வந்து சொல்லியிருக்காரு, அது நம்ம காட்டல. ஆனால் சுபிக்ஷா வந்து கனிக்கிட்ட சொல்லியிருக்கா அந்த மாதிரி நான் ஜெயிச்சாலும் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிரவே நீங்கள் 2 பேர் ஜெயிச்சாலும் எனக்கு தான் பாஸு. ஸோ அப்படின்ற மாதிரி கனி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இது ஒரு கேமாங்க, இது ஒரு கேமா? அப்போ பார்வதி நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை அதன் மூலமாக உங்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அடையாளப்படுத்தி கொண்டு போகிறது. அப்போ குரூப் விஷயத்தை நீங்கள் உடைக்கிறீங்களா? அப்போ இது பேர் என்னது, நீங்கள் பண்ணுறது பேர்? ஜென்ரலாக நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் எவனுமே கேட்க மாட்டான். சரி தனக்காக விளையாடுங்கனாலும் கேட்க மாட்டான், அடுத்தவனுக்காக விளையாடுறான். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த பிக் பாஸ் வந்து எப்படிங்க உருப்படும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபைட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் சீப்பாக இருப்பாங்க. கனிக்கெலாம் வந்து பாருங்களேன், அவ்வளோ தூரம் ரூல்ஸ் பிரேக் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பேச தெரிஞ்ச கனிக்கு அவங்க பண்ணுறது மிகப்பெரிய ஒரு ரூல்ஸ் பிரேக் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக இதை என்கரேஜே பண்ணக்கூடாது. விஜய் சேதுபதி வந்தாருன்னா இந்த வாரம் இந்த குரூப் விஷத்தை ஒரு அடக்கணும். மற்றபடி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது.
ஏன்னா இவனுங்க வந்து கீப் ஆன் ப்ரொலாங்கிங் த இஷ்யூ, சேம் இஷ்யூ, ஒரே டார்கெட்டு, இப்படியே தான் போயிட்டுருக்காங்க. வேறு கேமே இவங்களால ஆட தெரில. அது வந்து மக்கள்ல கொஞ்சம் போக போக அதிருப்தி ஆயிரும். அட போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலை கொண்டு வரக்கூடாதுன்னா சேது போய் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும். அவர் ஒழுங்காக வந்து பேசுகிறாரா இல்லை விளக்கு பிடிச்சிட்டு வந்து ஜோடிக்கு இன்னும் வந்து விளக்க வைக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.